$1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை அடைய பெண்கள்தான் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கீழ் செயல்படும் மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் சார்பில் சென்னையில் 2 நாள் மகளிர் உச்சி மாநாடு நடைபெறுகிறது. நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் இந்த மாநாட்டினை இன்று தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மகளிர் திட்டங்கள் தொடர்பான கண்காட்சி அரங்கையும் பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் வேலைக்கு செல்லும் மாநிலமாக தமிழகம் விளங்குவதாக பெருமையுடன் குறிப்பிட்டார். தமிழக அரசு மகளிருக்காக செயல்படுத்தி வரும் திட்டங்களால் கிராமப்புற பகுதிகளில் பெண்களை பெரும் தொழில் முனைவோர்களாக உருவாக்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். ஒவ்வொரு பெண்ணும் சுதந்திரமாக வாழ, மரியாதையான ஊதியம் பெற்றிட, எந்தவிதமான அச்சமும் இல்லாமல் வாழ திமுக அரசு உரிய கட்டமைப்பை உருவாக்கும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட தமிழ்நாடு எனும் எங்கள் இலக்கை அடைய பெண்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கணும்னு செயல்பட்டு வரோம். இந்த உலக மகளிர் உச்சி மாநாட்டில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு நான் தரக்கூடிய பிராமிஸ் என்னன்னா, ஒவ்வொரு பெண்ணும் கல்வி கற்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் சுதந்திரமாக வாழ, பெண்கள் மரியாதையான ஊதியத்தை பெற்றிட, பெண்கள் தொழில் முனைவர்களாக மாற, பெண்கள் எந்தவித அச்சமில்லாமல் வாழ எனது தலைமையிலான உங்க திராவிட மாடல் அரசானது உரிய கட்டமைப்பை உருவாக்கும். அதற்காக தொடர்ந்து உழைக்கும். முன்னதாக பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், பெண்களின் உழைப்பை அங்கீகரிக்கவே மாதம் ₹1000 உரிமை தொகை திட்டத்தை முதல்வர் செயல்படுத்தி வருவதாகவும், இதன் மூலம் திராவிட மாடல் அரசு இந்தியாவிற்கே ரோல் மாடலாக திகழ்கிறது என்றும் கூறினார். கல்லூரியில் படிக்கின்ற பெண்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்ற திட்டம் நான் முதல்வன் திட்டம். 24 மணி நேரம் உழைக்கின்ற தாய்மார்கள், அவங்களுடைய உழைப்பை யாரும் பொருட்படுத்தவே இல்லை. முதலாக அங்கீகரிச்சது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். மாதம் ₹1000 என்பது ஏதோ சலுகை தொகை கிடையாது. அது பெண்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கின்ற உரிமை தொகை. இது மாதிரியான திட்டங்களால தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல் இன்னைக்கு இந்தியாவுக்கே ரோல் மாடல் அரசாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது.